என்னண்ணே எப்பவும் 10-11 மணிக்கு தான் வருவேன், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? என்னமோ தோணுச்சு வந்துட்டேன். அம்மா எங்க? அங்கதான் இருக்காங்க. அம்மா அம்மா என்னப்பா? நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இன்னும் இல்லப்பா. சரி உட்காருங்க, ஒன்னா சாப்பிடலாம். அம்மா இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட போறோம். அது எப்படிப்பா முடியும்? தினமும் இந்த டயத்துக்கு வர முடியுமா? அப்படி இல்லம்மா, என்ன வேலை இருந்தாலும் 9 மணிக்கு வந்து உங்களோட சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி போக வேண்டியதான். நீ யதார்த்தமான பிள்ளை, மனசுல படுறத அப்படியே ஒழிக்காம சொல்ற. ஆனா நீ இப்படி பேசினா கூட உன் பொண்டாட்டி என்ன பத்தி தான்ப்பா தப்பா எடுத்துக்குவா. அம்மா நான் உங்ககிட்ட சொன்னேன், அவளை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் இனிமே ஒன்னும் பேச மாட்டான். என்னடா நீ இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க? உனக்கு இன்னும் உன் பொண்டாட்டி பத்தி சரியா தெரியல. பாரு அவளை இப்ப கூட முகத்தை எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கான்னு. புருஷனும் மாமியாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறாங்களே, நாம சிரிச்ச முகத்தோட பரிமாறுவோன்னு ஒரு சின்ன எண்ணமாவது இருக்கா அவ முகத்துல? இல்லையே. ஏன்னா நீ என்கிட்ட பாசமா பேசினாலே அவளுக்கு ஆகாது. அதான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. இது பாருங்க, நான் பேசாம இருந்தாலும் தப்பு, நான் பேசினாலும் தப்பு. நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? சரோ நீ பேசாம இரு. அதாங்க நானும் சொல்றேன். இப்ப என் பிரச்சனையே அதுதான். நான் பேசாம இருந்தா கூட தப்புன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இருக்கணும்? ஒருவேளை நான் இருக்கவே கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? பாத்தியாடா, நீ இருக்கும் போதே அவ பேச்சுல என்ன திமிரு? ஏண்டி என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க இருக்கிறதா கூடாதான்னு கேக்குற? என்ன பூச்சி காட்டி பயமுறுத்துறியா? இருக்கிறதுனா இரு, இல்லன்னா போய. உன்னை யார் இங்க கைய பிடிச்சு தடுத்தா? நீ போயிட்டா என்ன பெரிய நஷ்டம்? என் பிள்ளை என்ன உன் கூட வந்துருவானா? அவனுக்கு என்னடி ராசா, அவனுக்கு வேற பொண்ணை பார்த்து 2ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்மா என்னம்மா பேசுது? 2ஆம் கல்யாணம் அது இதுன்னு கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா, பேசாம இருங்க. டேய் மாணிக்கம், நான் ஒண்ணு காரணம் இல்லாம பேசலடா. உனக்கு விஷயமே தெரியல. கொஞ்ச நாளாவே இவ பேச்சே சரியில்லை. நிர்மலா வாழ்க்கையும் செல்வ வாழ்க்கையும் இப்படி போனதுல இருந்தே இவக்கு நம்ம வீட்டு மேல கொஞ்சம் இளக்காரமாவே போச்சு. அப்பப்ப இவ நக்கலாதான் பேசுறா. அதான் நான் அப்படி பேசினேன். இது பாருங்க, நானும் உங்க கூட எப்படி எல்லாமோ இருந்து பாத்துட்டேன். ஆனா நீங்க என்ன ஒரு மருமகளா இல்ல, ஒரு மனுஷியா கூட மதிக்கிறதே இல்ல. இப்ப கூட நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா நீங்க தான் வலுக்கட்டாயமா பிரச்சனைய ஆரம்பிச்சீங்க. இப்ப நடந்த பேச்சுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நீங்களா தானே பேசுனீங்க. நானா பேசுறேங்கிற? ஏன் சொல்ல மாட்டேன்? இப்படி நான் பேசுறதுக்கு உன்னோட நடவடிக்கை தான் காரணம். இது பாருங்க, இப்ப நீங்க சொன்னீங்களே உங்க மகனுக்கு 2வது கல்யாணம் அப்படி இப்படின்னு. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தாராளமா நீங்க பண்ணி வைங்க. ஆனா இவர் சாப்பிடறதுக்கு உட்காரும் போது ஏன் இந்த மாதிரி பேச்செல்லாம் ஆரம்பிச்சு அவர் மனசு நோக்கடிக்கிறீங்க? அடேங்க அப்பா, உலகத்திலே இல்லாத அக்கறை பாரு புருஷன் மேல. அப்படி அக்கறை இருக்கு? மனுஷனோட நிம்மதியை கெடுக்கணும்னு பேசிக்கிட்டு வீடா இது, உனக்கோட நிம்மதி இல்லாம. போயிட்டான் என் பிள்ளை, எழுந்திருச்சு போயிட்டான். இப்ப உனக்கு நிம்மதி தானடி? பாத்தியா நிர்மலா, இனிமே தினமும் உங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னான். அது கூட உங்க அன்னைக்கு பொறுக்கலடி. சும்மா இருமா, நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அத்தை, இப்ப கூட சொல்றேன், நீங்க என்ன எதிரியா நினைக்கிறீங்க. ஆனா இப்ப கூட நான் மட்டும்தான் உங்க கூட இருக்கேன். முடிஞ்சா என்ன புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க.
நான் கோபி கிட்ட எல்லா வகையிலும் பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் எதுலயுமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். கழுவுன மீன் நடுவுன மீன் மாதிரி ஒதுங்கி போயிட்டே இருக்கான். முடிவா அவன் என்னதானே சொல்றான்? இத பத்தி நீங்க என்ன பேசினாலும் அதை விஜய் கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ பேசிக்கணும்னு சொல்லிட்டான். சோ இந்த விஷயத்துல நாம என்னதான் பண்றது? என்ன பண்றது? விஜய் கிட்ட பேசுறதா ஒரே வழி. ஏன் உங்க அப்பா கிட்ட பேசலாமே? நோ, அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. அதுவும் இல்லாம இதுல இறுதி முடிவு எடுக்க வேண்டியது விஜய் தான். ஏன்னா இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான். உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் விஜய் கிட்ட பேசணும். அது யாருங்கிற கவிதா நீ பேசுறியா? ஐயோ, இந்த விஷயத்துல என் புருஷன் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா. ராஸ்கல். ராஜி நீ நோ நோ நோ, கேவலம் அந்த விஜய் கிட்ட போய் நான் கெஞ்சி கூத்தாடுறதா? என்னால முடியாது. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அது என்ன ஆகுறது? ஈஸ்வரி நீ போய் பேசு. இத பாருண்ண, நான் போய் இப்ப அவளை கெஞ்சினு வச்சுக்க, அவ காலத்துக்கு எங்களை ஏறி மிதிப்பா. அதெல்லாம் முடியாது. இப்படி 2 பேருமே கை வரிச்சா அப்புறம் யார் தான் பேசுறது? அதுக்காக அவகிட்ட போய் நாங்க தாழ்ந்து போக முடியுமா? பொம்பளைங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க. ஆமா, எங்களாலலாம் முடியாது. நீங்களே பேசிக்கங்க. இந்த பேச்சுவார்த்தை இப்படி படுதோல்வி ஆயிடுச்சு. விஜய் ஒரு நிமிஷம் இங்க வாமா. சாப்பிட்டே விஜய்? சாப்பிட்டேன் மாமா. அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது எப்படி சொல்றதுன்னு தெரியும். அதாவது டேய், அறிவு இருக்கா உனக்கு? வாடா அந்த பக்கம். ஏன்டா பயங்கர? விஜய் யாரா? நம்ம வீட்டு பொண்ணுடா, ஏன் தங்கச்சிடா. ஏமா விஜய், நான் உனக்கு அண்ணன், அப்படிதான் நீ நினைக்கிற? ஆமா, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? கண்டிப்பா கேப்பேன். சொல்லுங்க. வெரி குட். நான் சொன்னா நீ கேக்குற மாதிரி நீ சொன்னா கோபி கேப்பானா மாட்டானா? அவர் கண்டிப்பா கேப்பாரு. அப்படின்னா முதல்ல இந்த தனி கொடுத்துட போற மேட்ர வேண்டான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுமா. ஏமா, நீர் அடிச்சு நீர் விலகுமா? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுமா? நம்ம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாதான் நமக்கு கௌரவம். அண்ணே, யோசிச்சு பாருமா. அவன் சொல்ற மாதிரி நான் தண்ணி கொடுத்த போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? அச்சிங்கம் தானே. லட்சுமணா, டேய் சும்மாறா, நான் என் தங்கச்சி விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லம்மா, தனி கொடுத்தனம் போற பேச்ச கேட்கவே எனக்கு பிடிக்கலம்மா. இதனால உனக்கு தானமா வீணான கெட்ட பேரு. அந்த கிறுக்க பண்ற தப்புக்கு நீ ஏமா கெட்ட பேர் வாங்கணும்? அண்ணே, அவர் ஏதோ கோவத்துல பேசிருப்பாரு. ஆனா எனக்கு இந்த தண்ணி கொடுத்துன்னு போறதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஆஹா, இப்பதாம்மா நீ என்னோட தங்கச்சி. அண்ணே, எனக்கு தண்ணி கொடுத்துன்னு போறதுங்கிற எண்ணமே கிடையாது. அவர் வரட்டும், கண்டிப்பா நான் சொல்றேன். அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. நீங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா. லட்சுமணா, பயங்கரமான ஆளியா நீ. என்னடா நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. என்ன இருக்கு? ஏயா, இந்த மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்களே, தோலே உறிஞ்சா கூட அதை பத்தி கவலைப்படாத ஒரே ஆள் நீதாயா. இந்த உலகத்திலேயே சூடு சுரணனா அதுக்கு இன்னொரு பேரு லட்சுமணன் தாயா. பேசிட்ட, அதெல்லாம் தப்பு இல்ல. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. காலையில கோமா நீ என்ன பேசுனதை நினைச்சு கூட நான் வருத்தப்படல. என்னோட வருத்தம்லாம் நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறங்கிற ஒரே காரணம் தான். முன்னாடி நான் அந்த விஷயத்துல அந்த மாதிரி நடந்துகிட்டேன். நீ வேலைக்கு போறேன்னு உறுதியா தெரிஞ்ச உடனே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். கொஞ்சம் இரு. இத பாரு, ஹேண்ட்பேக். இதை நான் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன். எதுக்கு தெரியுமா? ஒருவேளை உனக்கு வேலை கிடைச்சிருந்தா இது தேவைப்படுமேன்னு. உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் அதை உனக்கு கொடுக்கலான்னு ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆனா என்ன சந்தேகப்படுறீங்க? எல்லாரும் என்ன சந்தேகம் பிடிச்ச மாதிரியே பாக்குறீங்க. இப்ப உனக்கு அப்பாவுக்கு தான் சந்தேகம் பிடிச்சிருக்கு. அதான் எதுக்கு எடுத்தாலும் என் மேல சந்தேகப்படுறீங்க. என்ன இல்ல, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சட்டை பண்ண போட என்ன அர்த்தம்? இது என்ன பழக்கம்?
சரி. விஜய் எதுவும் சொல்ல போல இருக்கு. நான் பேசுறேன். நீ போய் பேசுற, போடா அவன்கிட்ட. அவனை சமாதானப்படுத்துறீங்க. நீங்க சும்மா இருந்தா பேசிக்கிறேன். போ. கோபி, என்ன நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்க? வேற என்ன பண்ணணும்? கார்மெண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலையா? எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலையா? என்ன வேலை? புது வீடு பார்க்கணும்ல, அதுக்காக புரோக்கரை வர சொல்லியிருக்கேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் இங்க வாமா. என்னென்ன? என்னம்மா விஜய், நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. புரோக்கர் வராருன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. ஏமாமா, எதுக்கு இவ்வளவு பதறீங்க? வர்றவர்னா கல்யாண புரோக்கர் என்ன? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். வர்றவரு வீட்டு புரோக்கர். என்ன விஜய், நீ எதுவுமே சொல்லலையா அவங்கிட்ட? இல்லண்ண, நைட் அவர் லேட்டா வந்ததுனால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு. அதானே பார்த்தேன். என்னடா நீ சொல்லி கூட இந்த பையன் கேட்கலன்னு ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். என்ன விஜய், என்ன பேசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்து நைட்டு நீங்க லேட்டா வந்ததுனால ஒரு விஷயம் உங்ககிட்ட பேச முடியாம போயிடுச்சு. சரி, இப்ப சொல்லு. நீங்க தனி வீடு பாத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு என்ன? அது வேண்டாங்க. எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க. எல்லாருக்கும்னா மாமா அண்ணன் எல்லாரும் தாங்க. இவங்கள பத்தி நீயே வச்சு கவலைப்படுற? தனியா போன்னு முடிவு பண்ணது நீ, நான், அப்பா, அவ்வளவுதான். இத பாருங்க, எனக்கு தனியா போறதெல்லாம் இஷ்டம் இல்ல. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் என் மனசுல என்ன நினைச்சேனோ அதேதான் குமார் மாமாவும் லட்சுமணன் அண்ணனும் நினைக்கிறாங்க. அதேதான் நானும் சொல்றேன். நீ சரியா புரிஞ்சுக்கல விஜய். தனி குடித்தனம் போவேனா நீ சொல்றதுக்கான காரணம் வேற, இவங்க சொல்றதுக்கான காரணம் வேற. இது பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன். இங்க பாரு விஜய், இந்த ஒரு விஷயத்திலேயே நான் சொல்றதை கேளு. கடைசியா பாதிக்கப்பட போறது நீதான். தனியா வீடு பிடிச்சு போறதான் கரெக்ட். என்னடா கோபி பேசுற? நாம யாரு, நம்ம கௌரவம் என்ன? ஊருக்குள்ள லட்சுமண மாமனார் குடும்பத்துக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்குடா. மொத்தத்துல இந்த குடும்பம் ஒரு ஆலமரம் மாதிரி. இந்த ஆலமரம் டைலாக் கொஞ்சம் விட்டு தொலையேன். அதுக்காக சொல்லடா, ஆலமரத்துல குடியிருக்கிற பறவைகள் மாதிரி சொல்ல வந்தேன். கோபி, நீ தனி கொடுத்துரும் போன வச்சுக்கோ, அது யாரு கெட்ட பேர் தெரியுமா? என் தங்கச்சி விஜிக்கு தான். நல்லா இருக்கிற குடும்பத்துல கல்யாணம் வந்த உடனே புருஷனை தனியா பிரிச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிற கெட்ட பேரை மீன் பழியும் அந்த பொண்ணுக்கு வரணுங்கிறியா? அதெல்லாம் எதுவும் வராது. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த குடும்பத்தை பத்தி, இந்த குடும்பத்துல இருக்க ஆளுகளை பத்தி நல்லா தெரியும். எதுவும் பேச மாட்டாங்க. கோபி, எதுக்கு நம்ம ஃபேமிலி பிரசிடென்ட் பத்தி நீ குறவாவே பேசுறேன்? குமாரோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னா நம்ம தெருவுல ஒரு தனி மரியாதை இருக்குப்பா. ஆமா, தெருவுல வர்ற பிச்சைக்காரன் வெள்ளிக்கிழமை வருவான்ல, அவன் நம்ம வீட்டுக்கு மட்டும் வர்றதில்ல. ஏன் தெரியுமா? அவன் வந்து நிக்கும் போது நீங்க அடிச்சிட்டு நாடுறீங்கல்ல, அதை பார்த்து எத்தோட அவனே நொந்து போயிருக்கான். இங்க பாரு விஜய், நம்ம தனியா போறதுனால உன் பேர் எங்கேயுமே கெட்டு போவாது. இந்த பாரு கோபி, உன்னோட பிடிவாதத்துக்கு சப்போர்ட்டா நீ அந்த பிச்சைக்காரன் உதாரணம் காட்டுது. டேய், மறுபடியும் நம்ம அண்ணன் தம்பியா பிறக்க வாடா போறோம். ஒரு தடவை பிறந்தே டார்ச்சர் தாங்க முடியல, அதனாலதானே தனியா போகணும்னு சொல்றேன். இந்த பாரு, நீ என்னதான் எனக்கு முடக்கா பேசினாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மைடா. நாம ரெண்டு பேரும் ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள்டா. ஆமாண்டா கோபி, நீங்க ரெண்டு பேரும் ஆலமரத்தை இரண்டு கிளைகள். மறுபடியும் ஆலமரத்தை பத்தி பேச வெட்டி கொண்டுடும் உன்னை. கோபி, நீ உன்னோட முடிவை மறுபரிசீலனை பண்ணு. ஏண்டா, விஜயோட வார்த்தை கூட நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா? சொல்லு விஜய், என்ன சொல்ற? என்னங்க, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க. நான் தண்ணி கொடுத்துன வரதுக்கெல்லாம் தயாரா இல்ல. சரி, இதுக்கப்புறம் உன் இஷ்டம். பாரு, 4 நாள் தான். மறுபடியும் ஒரு பிரச்சனை தூக்கிட்டு வந்து நிக்க போறாங்க. அப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போறேன். இருந்தாலும் கோபிக்கு நம்ம மேல ரொம்ப இணக்கமா பேசியா? எப்படி பேசிட்டு போற பாரு லட்சுமணா. ஒரு 4 நாளைக்கு நாம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்புறம் பாரு, கோபியை நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். ஆமாடா. பாரு, ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும், ஜாக்கிரதை. ஓகே. டேய் குமார், நமக்கு இவ்வளவு திறமை இருந்தோம், நம்மால எதுவும் சாதிக்க முடியல. அது ஏன்டா? நீ எதை பத்தி பேசுற? கடைசி வரைக்கும் அந்த பிட்டு துணியை வச்சு போஸ நம்மால ஒண்ணுமே பண்ண முடியலடா. அது எனக்கு பெரிய மனக்குறையா இருக்கு. இந்த மாதிரி சான்ஸ் மறுபடியும் நமக்கு வருமாடா? டேய், சொல்லி வாய் முல்ல, அதுக்குள்ள வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இந்த பார், 4 நாளைக்கு அவன் சொன்ன மாதிரி பொத்திக்கிட்டு கடை. சரிடா, போ. ஆளே வரையும் பாரு, லூசு பையலுக்கு ஐடியா வேற. இல்ல, போன மாசம் வீட்டு ஜாமான்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. எக்ஸ்ட்ரா எதுவும் காசு கேட்கல?
தேவைப்படல. அப்புறம் புதுசா 2 ஏஜென்சிக்கு விளம்பரம் வந்திருந்தது, பாத்தியா? பாக்கல. நல்ல கம்பெனி போல இருக்கு, முயற்சி பண்ணி பாப்போமா? உங்க இஷ்டம். உன்னோட அபிப்பிராயத்தை சொல்ல. எனக்கு எந்த ஐடியாவும் தோணல. முன்னாடி எல்லாம் உன்கிட்ட ஐடியா கேட்டா கரெக்டா சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? என்னாச்சு இப்போ உனக்கு? அப்ப ஐடியா தோணுச்சு, இப்ப தோணல. என்ன காரணம் தெரியல. கிளம்புறீங்களா? ஆமா. குழந்தைங்களுக்கு மருந்து வாங்கணும், பணம் கொடுத்துட்டு போறீங்களா? ஆமா, இதுக்கு மட்டும் நான் வேணும். புருஷ வேணாம், அவங்க கூட ஆசையா பேச வேணாம், ஆனா அவங்ககிட்ட இருந்து காசு மட்டும் கேட்கலாமா? ஏண்டி, நேத்து இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், பெரிய இவ மாதிரி மூஞ்ச திருப்பி வச்சு பேசிட்டு இருக்க. எதிர்த்து நடந்துக்கிற, இவெல்லாம் ஒரு ஆம்பளையாகிற மாதிரி பாக்குற. உனக்கு எவ்வளவு நெஞ்சல் இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்துக்குவ? என்கிட்ட கை நீட்டி நிக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிருனா, ஒருவேளை நீ வேலை கிடைச்சு போயிருந்தீனா என்ன ஆட்டம் போட்டிருப்ப, என்ன கால் தூசு மாதிரி எல்லாம் நினைச்சிருப்ப. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் முன்னாடியே நான் உன்னை யோசிச்சேன். அதனாலதான் போன் பண்ணி இன்டர்வியூக்கு போக விடாம பண்ண. என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற? ஆச்சரியமா இருக்கா? அதிர்ச்சியில எதுவும் பேச்சு வரல? இதுல எனக்கு என்ன அதிர்ச்சி? இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன், தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப இளக்காரமா பேச வேண்டாம், பணத்தை கொடுத்துட்டு போங்க. என்னடி திரும்ப திரும்ப அதையே சொல்ற? உனக்கு காசு வேணுமா? இந்தா. இப்ப புரியுதா? நான் ஆம்பளை, என்ன நம்பிதான் நீ. இதான் உன் நிலைமை. உன் லெவல் என்னன்னு இப்ப புரிஞ்சு போயிடுச்சுல்ல? இனிமேல அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க. வேலைக்கு போறாளா? வேலைக்கு. அங்க பாரு. அட அத்தையா? நீங்களா? வாங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவேனே, ஒரு தடவை கூட உங்களை பார்த்ததே இல்லையே. நாங்க எப்பவாவது அத்தி பூத்த மாதிரி வருவோம். சின்ன வேண்டுதல், அதை நிறைவேற்றிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? நீங்க இங்க டெய்லி வருவீங்களா? அதான் சொன்னேனேம்மா, அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவேன்னு. என்ன பண்றது, வயசாயிட்டாலே கோயில் குளம்னு போய் தானே ஆகணும். ஆமா, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இருக்கோம்மா. உங்க வீட்டுக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் கலகலன்னு சந்த கடை மாதிரி தானே இருக்கும். சரியா சொன்னீங்க அத்தை. 4 பேர் இருந்தா கலகலன்னு தான் இருக்கும். என்னம்மா எங்க வீட போய் சந்த கடன் குறை சொல்றீங்க? ஐயோ, நான் குறைய சொல்லலம்மா, பாராட்டி தான் சொன்னேன். எங்க வீடு சந்த கடை மாதிரி இருக்குன்னு பாராட்டுறீங்களாமா? ஆமா ஈஸ்வரி. எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தோம். இப்ப என்னன்னா, என்னாச்சு? எல்லாம் உங்க சம்பந்தி பெத்த பொண்ணு விஜய் பண்ற கூத்துதான். என் தம்பி கோபிய பொம்மையா ஆட்டி படைக்கிறா. என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் தெரியல. தனி கொடுத்தன போகணும்னு கோபி வீம்பா நிக்கிறான். அப்படி போடு. என்ன இருந்தாலும் சிதம்பரம் பெத்த மகளாச்சே, அவ வேலையை காட்டாம இருப்பாளா? என்னத்த சொல்றீங்க ராஜி? அந்த சிதம்பரம் சிரிச்ச முகமா இருக்காருன்னு அந்த ஆளு எல்லாரும் அப்பாடின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆளு ரொம்ப வெனைக்கார மனுஷன். அவர் பொண்ணுங்கன்னா சும்மாவா? அதுங்களும் அப்படித்தான்.